ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தெய்வசம் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே மகாபாரத போரில் பீமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியும். அவரோட மனைவிக்கு எழுப்பப்பட்ட கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோயிலில் நீங்கள் பல திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம், பல சாங்ஸில் பார்த்துருக்கலாம். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சிறந்த டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரு பிளேஸ் மணாலி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மணாலிக்கு சுற்றுலா செல்பவர்கள் அவசியம் செல்ல வேண்டிய இடம் தான் இந்த ஹிடிம்பா தேவி கோயில். இந்த கோயில் மணாலியில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சிலர் கோயிலுக்கு இயற்கை அழகை ரசித்து கொண்டு நடந்து செல்ல விரும்புவார்கள். காடுகளின் கடவுள் என்று அழைக்கப்படும் ஹிடிம்பா தேவியை வணங்க எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வருகை தராங்க. இந்த இடம் வளர்ந்து வரும் சுற்றுலா தலமாக இருப்பதால் யாக் எனும் எருதின் மீது இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்யலாம். இந்த கோயிலை தரிசிக்க வர வேண்டிய சரியான காலம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரை ஆகும். குளிர்காலத்தில் மணாலியில் பனிப்பொழிவு ஏற்பட்டு இந்த கோயிலை காண மிகவும் அழகாக இருக்கும். இந்த கோயிலில் காட்டப்படும் ஆரத்தி தீபத்தை அவசியம் தவற விடாமல் தரிசிக்க வேண்டும். இந்த கோயிலில் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலியில் அமைந்துள்ள கோயில் தான் ஹிடிம்பா தேவி கோயில். இது மிகவும் பழமையான குகை கோயிலாகவும் பீமனின் மனைவியான ஹிடிம்பாவுக்காக இது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த கோயில் இமாலயத்தின் மலையடிவாரத்தில் அடர்ந்த காட்டிற்கு நடுவில் அமைந்துள்ளது. மகாராஜா பகதூர் சிங் 1553 இந்த கோயிலை வடிவமைத்ததாகவும் ஹிடிம்பா தேவி கோயில் 24 மீட்டர் உயரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹிடிம்பா அவளுடைய சகோதரன் ஹிடிம்பனுடன் இந்த அடர்ந்த காட்டிலே வாழ்ந்து வந்தாலும் அசுர குடும்பத்தில் பிறந்த ஹிடிம்பி யார் தன்னுடைய சகோதரனாக ஹிடிம்பனுடன் சண்டையிட்டு அவனை தோற்கடிக்கிறாரோ அவரையே திருமணம் செய்து கொள்வதாக உறுதி எடுக்கிறார். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது மணாலி வந்திருந்த நேரம் பீமனும் ஹிடிம்பனுடன் சண்டையிட்டு அவனை வென்று ஹிடிம்பியை திருமணம் செய்து கொள்வதாக ஒரு வரலாறு இருக்கு. இவர்களுக்கு பிறந்த குழந்தையே கடோத்கஜன் சொல்றாங்க. பிற பாண்டவர்கள் வனவாசம் முடித்து நாட்டிற்கு திரும்பி செல்லும்போது ஹிடிம்பாதேவி அவர்களோடு செல்லவில்லை என்றும் இங்கேயே இருந்து தவம் புரிந்து இறைநிலையை அடைந்தார் என்றும் சொல்கிறாங்க. நவராத்திரியின் போது மணாலியில் ஹிடிம்பி கோயிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா இங்கே அதிக பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. இந்த கோயிலில் உள்ள பெரிய கல் ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு 3 அங்குல பித்தளை சிலை ஹிடிம்பா தேவியின் சிலையாகும். இந்த கோயிலில் இருந்து 70 மீட்டர் தொலைவில் கடோத்கஜனுக்கும் கோயில் எழுப்பியிருக்காங்க. ஹிடிம்பா தேவியின் பாதம் பொறிக்கப்பட்ட கல்லையே அந்த கோயிலில் வணங்குறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிடிம்பா தேவி கோயில் நிறைய திரைப்படங்களில் காட்டப்பட்டிருக்கு என்பது கவனிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா ரோஜா, சக்தி, ஹே ஜவானி, ஹை திவானி போன்ற படங்கள் எல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும்